Guys, we are entering into actual tunnel. Speed வந்து இங்க 40 தான். ஆக்சுவலா இது ஒன் ஆஃப் த டனல் விச் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். சோன்மா டனல் போயிருக்கோம். இது ஆக்சுவலா கார்ல போயிருந்தது. பைக்ல இந்த டனல்குள்ளேயும் நான் போனதில்லை. இல்லை, புனேலயோ எங்கேயோ ஒரு தடவை பைக்ல போயிருக்கோம். பட் இது வந்து ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. டுடே பீயிங் இதெல்லாம் வந்து லைஃப்ல முக்கியமா பார்க்க வேண்டிய இடம். அங்க ஒரு கோட் போட்டிருந்தாங்க, அது வந்து இந்த கேமராவில் வந்து கவர் ஆச்சா இல்லையான்னு தெரியல. பட் நான் சொல்றேன் அதை என்னன்னா, லைஃப் இஸ் அ ஜேர்னி, ஸோ காம்ப்ளிகேட்டட். நீங்க பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட்னு நம்ம மக்களை பிரிக்கலாம். பிஃபோர் கோவிட் பார்த்தீங்கன்னா there are very less travelers who explore all the places. அவங்க வந்து earn பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, they'll go for a trip, again they'll come and take a rest, they'll earn again. இதுதான் கோவிடுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் ஆஃப் குரூப் இருந்திருக்காங்க மக்கள். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் அது டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா we don't know what will come in future. Maybe COVID can come again. இல்லைன்னா எதாவது புதுசாக வரலாம், எது வேணா வரலாம். இருக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதோ, நம்மளால என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் பண்ணி பார்த்தணும் அப்படின்னு ஒரு தாட். இஸ் மை படி, இஸ் மை ரூம்மேட், and you know what, he's 48. He's so fit that good to have a person like him in our roommate so that we can learn more. I have attached the mic, sir, speaking. நான் க்ளவுஸை கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஏர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ளவுஸ் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், இன்னும் நம்ம ஹை ஆல்டிடியூட் போகும்போது இதை போட்டுக்கலாம். ரெயின் கோட் போடுறேன், அதையும் கழட்டிட்டேன். ஸோ ஒன்லி ட்ரிஸ்லிங் தான், நோ மச் ரெயின். அங்கே கீழே ஆக்சுவலாக கிளம்பும் போது சரியான ரெயின், அதனால் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. இந்த கேமரா வந்து ஃபஸ்ட் டைம் லாங் டிரைவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல. அவங்க வந்து 20 மீட்டர் வாட்டர் ப்ரூஃபாக, 20 மீட்டர் 14 மீட்டர் ஏதோ போயிருந்தாங்க வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் ஆஃப் மை நியூ கேமரா. இன்னைக்கு எடுக்கிற வீடியோஸ் வந்து நல்லா வந்துச்சுன்னா இனிமேல் வரப்போகிற எல்லா நாளும் நம்மளால பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ண முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மைக்கை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளேயும் இன்னொரு மைக்கை இன்ஜின் எக்ஸாஸ்ட் மேக்ஸாகவும் வச்சுருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் கம். ஸோ முன்னாடி போகிறது யாருன்னா வேறு யாரும் இல்லை. ஏன் அவர் பின்னாடி நாங்கள் போகிறோன்னா, அஸ் பர் த பாலிசி தே ஹேவ், அஸ் பர் த explanation they did, we should follow him. He is our marshal. So till such okay, நான் ஆக்சுவலாக எங்கே போகிறோம் கூட சொல்லவே இல்லை. ஸோ நாங்கள் மணாலிலேருந்து, நான் நேற்று மார்னிங் 11 o'clock மணாலியில் வந்தோம் டெல்லியிலேருந்து. ஸோ ஃப்ரம் பெங்களூர் டு டெல்லி வயா ஃப்ளைட், ஃப்ரம் டெல்லி டு மணாலி வயா ஆன் ரோட் த்ரூ பஸ். there are lot of issues, lot of struggles to catch the bus. ஆக்சுவலி நம்ம மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, நம்ம ஆன் டைம் கொண்டோம். அவங்க அரேஞ்ச் பண்ண பஸ்ஸு ரொம்ப பேட், யூ கேன் திங்க் எனி பேட் கண்டிஷன். ஸோ அது வந்து அவ்வளோ ஒஸ்டான ஒரு கண்டிஷனான பஸ். ஏன்னா அந்த ரிவ்யூலேயே, அந்த ட்ராவல்ஸர் ரிவ்யூலேயே ஒருத்தர் கூட 3 ஸ்டார்ஸ் மேலே கொடுக்கல. எல்லாருமே வந்து ரொம்ப பேடாக ரிவ்யூ கொடுத்தாங்க. இத்தனைக்கு நாங்கள் வந்து அந்த பஸ்ஸில் போட ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வந்து அந்த ரிவ்யூ சரியில்லை, ப்ளீஸ் ஃபைண்ட் அதர் ஆப்ஷன்ஸ். ஆனால் வந்து அவங்க வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்கல. ஏன்னா வந்து அவங்க வந்து மேபி தே ஹேவ் இன்டர்னல் டீலிங் வித் தெம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில், உள்ளே வர அந்த பஸ்ஸு உள்ளே வந்து பிளாட்ஃபார்ம் வருது. கரெக்டாக பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தள்ளிக்கிட்டே வரானுங்க அவனுங்க. ஒரு 4 பேர் வந்து டெல்லியில் அந்த லோக்கலில் இருக்கவங்க 4 பேரை வச்சு பஸ்ஸை தள்ளிட்டு வரானுங்க. கேட்டால் இதில் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு. சுந்தரா டிராவல்ஸ் ஆஃப் டெல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சுந்தரா டிராவல்ஸ் ஆஃப் பரவாயில்ல, இது வந்து அதோட ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து we denied to board into it. We asked it for other option.
So 3 hours they made us to wait in Delhi bus stand. It's not a simple thing, guys. நீங்கள் வந்து இப்போ பெங்களூர் மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து டேரெக்டாக டெல்லியில் லேண்ட் ஆகி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து யூனோ there will be lot of people, bunch of people with that high humid, full of sweating, without food, without water there. It was a horrible experience. 3 hours, it's not easy, man. So 8:20 நாங்கள் நைட் 20 PM நைட் 8:20 நாங்கள் வந்தோம் டெல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு. When we are boarding into the bus, it was around 11:30. So just imagine how horrible it was. So நேற்று மார்னிங் டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு 11:30 பஸ்ஸில் போர்ட் ஆகி டெல்லியில் நேற்று மார்னிங் 10 o'clock நாங்கள் வந்து மணாலி வந்தோம். அந்த அவங்க அரேஞ்ச் பண்ண பஸ்ஸு நல்லா இருந்தது, செகண்ட் ஆப்ஷன். So it was very good and it was worth the wait, we felt. And you know what, I need to share this experience. This is for the people who is going to travel to Delhi, via Delhi, to Delhi. So it might be helpful. ஸோ நாங்கள் என்ன ஆச்சுன்னா அந்த புது பஸ் வந்தோன்னே அந்த பஸ்ஸுக்கு வந்து எல்லாம் இப்போ நம்ம தமிழ்நாடு, பெங்களூர், ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணா எஸ். ஸோ நம்ம ஊரில் வந்து பஸ் நம்ம போர்டு ஆகிறோம் அப்படின்னாக்கா நம்மளே போய் லக்கேஜ் எல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கீழே வைப்போம் இல்லையா பஸ்ஸில், அதை வந்து நம்மளே போய் தூக்கி உள்ளே வச்சு ஏரிலாம் உள்ளே வைக்க மாட்டோம். there will be one helper, they'll go, they'll come. So they'll 1 minute, இந்த கேமரா வந்து பொசிஷன் மாறுது. ஓகே கூல். ஸோ என்னன்னா அடல் டனல் முடிய போகுது. ஸோ எஸ் ஹோப்ஃபுல்லி இங்கே ரெயின் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். வை வாட் ஹவ் யூ பை? நான் இங்கே என்னமோ சொல்கிறேன். டெல்லியில் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து லக்கேஜை வாங்கி அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து பஸ்ஸு கீழே வைப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து அந்த கான்செப்ட் இல்லை. இங்கே வந்து மொத்த பஸ்ஸுக்கே ஒரு ஆள் இருக்காரு, இன்னொரு ஆள் இருக்காப்புல. பட் ஐ டோன்ட் நோ, எங்களுக்கு அவங்க அவர் பண்ணலை. மேபி ஹி ஹேஸ் டு டூ இட் டியூ டு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். யூ சப்போஸ் டு டூ இட், யூ டிடன்ட் டூ இட் ஃபார் அஸ். மேபி எல்லாத்தையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணல. அதர் பஸ் ட்ராவல்ஸில் தே மைட் டூ இட். பட் இங்கே வந்து நாங்கள் வந்த பஸ்ஸில் எங்களுக்கு அதை பண்ணல. ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு 40 people அரௌண்ட் 40 சீட் அந்த பஸ்ஸு. இன்னொன்று இங்கே வந்து லேயில் வந்து ஸ்லீப்பர் கோச் கிடையாது. இங்கே வந்து ஒன்லி சீட்டர் பஸ் தான் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் கிடையாதா இல்லையான்னு தெரியல. நான் வந்து நோ சீட்டர், இது நோ ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் நான் பார்க்கவே இல்லை. என்டையர் ட்ரிப் வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லை மணாலியில், டெல்லி டு மணாலி. ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ லக்கேஜ் நம்மளே ஏறி போடுவோம் இல்லையா. ஏறி போடும்போது ஒரு 40 பேர் வந்து அடாபன் கதை எங்கேருந்து ஆரம்பம்? நம்ம வந்து தண்ணிக்குள்ள இறங்க போகிறதில்ல, ஆப்ஷன் இருக்குது. ஓகே, என்னன்னா டெல்லியில் அந்த லக்கேஜை வாங்கி வைப்பாங்க இல்லையா, அது வைக்கல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 3 பேர் என்னோட பேட்சில் என் கூட வருது. அவங்களாம் வேறு வேறு பிளேஸு, வேறு வேறு ஊர். பட் இங்கே டெல்லியிலேருந்து அவங்க வந்து எல்லாம் சேர்ந்துட்டோம். ஸோ அந்த பஸ்ஸில் இருக்க 30 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் அந்த இடத்துல லக்கேஜை வைக்க வந்து ஒரு மாதிரி கூட்டமாகிடுச்சு. ஸோ வாட் ஹேப்பன், அந்த கூட்டத்தில் நாங்கள் பெரிய பெரிய லக்கேஜ், மொத்தம் 10 நாளுக்கான லக்கேஜ் அது இருக்குது. நாங்கள் வச்சுட்டு அதில் வைக்கிறதுக்குள்ளே போகிறோம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், என் பின்னாடியிலேருந்து
அப்படியே என்னோட சைட்லேருந்து வந்து அவன் கை எனக்கு ஃபீல் ஆகுது. வந்து என்னோட லெஃப்ட் சைடு பாக்கெட்டில் ஒரு மொபைல் வச்சுருக்காது, என்னோட மொபைல். அந்த மொபைலை வந்து எடுத்துட்டான். எடுத்து நான் ஒரு 2 செகண்ட் நான் பார்க்கல. எனக்கு அந்த ஃபீல் அவன் கை வந்து உள்ளே வந்தது எனக்கு தெரிஞ்சது, பாக்கெட்டில் மூவ் ஆகுறது. இவன்கிட்ட வந்து நான் கத்திட்டேன், யாரா அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே கத்துனேன். கத்தும் போது கையை பிடிச்சா கையை எடுத்து விட்டு டக்குனு எஸ்கேப் பண்ணேன். எங்கே போனான்னு தெரியல. அவன் ஃபோன்லேயே அவன் கையில் வந்து என் ஃபோன் மாட்டிடுச்சு. என்ன பண்ணான், ஃபோன் எடுத்துகிட்டு ஓட பார்த்தான். பட் அவன் கையிலேருந்து வேகமாக போனதுனால ஸ்லிப் ஆகி ஃபோன் வந்து கீழே விழுந்துட்டு. அப்போ நான் வந்து பார்க்குறேன், ஃபோன் கீழே விழுந்தது. அவன் ஓட்டான், அப்படி முடியல. ஸோ இதில் வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ அசடுறீங்களோ அந்த டைம் பார்த்து உங்கள்கிட்ட வந்து என்ன எடுக்க முடியுமோ எடுத்துப்பாங்க. 2 வகையான திருட்டு நடக்குது. ஒன்று வந்து ட்ராவல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற பேரில் சில ட்ராவல் பார்ட்னர்ஸ், ட்ராவல் ஏஜென்ட் எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சில ஏஜென்சியில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கேன். வரைக்கும் குளோபல் ட்ரிப்புமே இப்போ நல்லா இருந்தது. பட் வந்து இப்போ பண்ணுறது வந்து இவங்க ஆரம்பிச்சது எனக்கு எப்படின்னு தெரியல. மேபி லேலேருந்து எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ வந்து சர்ச்சுன்னு ஒரு பிளேஸ் போயிட்டு இருக்கோம் மணாலிலேருந்து. ஸோ 160 kilometers. We about to start 9 o'clock. We should have reached by around by 12:30 or 3. I don't think we can reach at that time. It will take around 5:30 or 6 now.